ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் vlog. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். இன்றைக்கி வீட் பரோட்டாவும் அதுக்கு சைடிஷாக பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட் பரோட்டாவுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாவை எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டு அப்புறம் எண்ணெயும் ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக வச்சுக்கணும். ரொம்ப சப்பாத்திக்கு பிசைகிற அளவுக்கு கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல் அதை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு 1/2 hour. அதுக்குள்ளே பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ அதையும் போட்டுட்டு ஒரு 4-5 முந்திரி பருப்பு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பொடியாக கட் பண்ண 2 வெங்காயம். எதுக்கு பொடியாக கட் பண்ணணும்னா அது சீக்கிரமாகவே வதங்கிரும். 3 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு வதக்கிடலாம். ஒரு பக்கம் எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு பன்னீரை நல்லா லைட்டாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். சும்மாவும் போடலாம், பட் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வதக்குனதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. இதை ஓரமாக வச்சு ஆறுனோன்னு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். கடாயில் பட்டர் கொஞ்சம் போட்டு ஒரு வெங்காயம், 1 தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தக்காளி வேகிற அளவுக்கு வச்சிடணும். அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் திக்காகி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா கிரேவியாக ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வீட் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா மாவு சாஃப்டாக நல்லா ஊறி இருக்குது. இந்த மாதிரி தான் பரோட்டாவுக்கு மாவு பிசையணும். உருண்டையாக எடுத்துக்கலாம். நார்மலாக உருட்டாமல் இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா ஒரே சைஸாக வரும். அதுக்காக தான் அப்படி உருட்டுறது. மாவை பார்த்தீங்கன்னாவே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ணெய் ஊற்றியே தேய்க்கணும். மைதா மாவில் பரோட்டா கூட நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோவோட எண்டு கார்ட்லையும் வைக்கிறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. வீட் பரோட்டா மைதா பரோட்டா அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக இல்லை, கொஞ்சம் சப்பாத்தி மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த மாவு சாஃப்டாக இருந்ததுனால நம்ம பரோட்டாவாக சாப்பிட்டா மாதிரி இருந்தது. எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு 1/2 hour ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் சப்பாத்தியாகவும் போட்டுக்கிட்டேன். சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பூரி மாதிரி உப்பி வரும். அதையும் நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அந்த பரோட்டாவை போட்டு லைட்டாக சுற்றிலும் எண்ணெய் ஊற்றி 2 பக்கெட்டும் திருப்பி போடணும். திருப்பி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா பக்கெட்டும் சமமாக வெந்துடும். நல்லா சூப்பராக பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி பார்த்தீங்கன்னா லைட்டாக போட்டுட்டு 2 பக்கெட்டும் சும்மா திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸ் வந்தோடனே வெறும் எண்ணெயை மட்டும் அதில் ஊற்றுனீங்கன்னா பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. மாவு சாஃப்டாக இருக்கிறதுனால தான் காரணம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. சப்பாத்தி எப்படி நல்லா சாஃப்டாக உள்ளுக்குள்ளரெல்லாம் வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். பாய்.